இப்போதைக்கு உங்க அம்மாவை கூப்பிடுற. அவ இல்லாத பிரச்சனைக்கு சௌரிய மாட்டி ஜட பண்ணி பூ வச்சிருவாடா. ஆளை விடுறா சாமி. அந்த பயம் இருக்கட்டும். இருக்கு. சாரி கேளுங்க. இப்ப சாரி கேக்கல. சாரிடா. அம்மா துண்டு இருந்துட்டு என்னைய பிளாக்மெயில் பண்றியா? உன்னை வச்சுக்கிறேன். என்னடா ஏன் கிளம்பிட்ட? டியூஷன் போற பெரியப்பா. அங்க போய் விளையாடக்கூடாது. ஒழுங்கா படிக்கணும். சரி பெரியப்பா. போயிட்டு வா. பாய் பெரியப்பா. பாய். என்னடா வரமாட்டா நினைச்சா நமக்கு முன்னாடி வந்து நிக்கிற. வா. பரவாயில்லையே வந்துட்ட. உன் போன் ஆஃப்ல இருக்கவும் நான் கூட ஏதோ டேக்கா கொடுத்துட்டேன்னு நினைச்சேன். ஏய் அண்ணா, நம்ம தஞ்சாவூர் ஆளுங்களுக்கு போன் பண்ணி அவ வந்துட்டான்னு சொல்லிடுறா. அவனுக்கு பாட்டுக்கு வரலான்னு நினைச்சுக்கிட்டு இவ வீட்டுக்கு போயிட போறானுங்க. சரிண்ணா. சரி பாப்பா, பணம் கொண்டு வந்திருக்கியா? தா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். என்ன? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதான் நான் உனக்கு கொடுக்கிற கடைசி பணம். இனிமே என்னை எப்பவும் தொல்லை பண்ணக்கூடாது. என்னடி மரியாதை குறையுது? உனக்கு என்ன மரியாதை? பெரிய உத்தமனா நீ? இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உன் பேச்சுல ஒரு திமிரு தெரியுது. வேற எதுவும் பிளான் பண்ணிருக்கியா? ஏய், அப்படி மட்டும் ஏதாவது பண்ணிருந்தான்னு வை, உன் வரலாறு எல்லாத்தையும் உன் புருஷன் விட்டு. இனிமே உன் மிரட்டெல்லாம் பலிக்காது. நானே அங்க என் கதையை ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வந்துட்டேன். இனிமே அங்க போய் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க வீட்டுல போய் சொல்லணும்னாலும் சொல்லிக்கோ, நான் அங்கேயும் போக போறதில்ல. இந்த காசையும் நான் ஏன் உனக்கு கொடுக்கறேன்னா, ஒண்ணு நீதான் இந்த செலவு பண்ணி பெயில் எடுத்த. ரெண்டாவது, என் வீட்டுக்கு உண்மை நான் சொல்லி தெரிஞ்சுதா இருக்கணும். உன்ன மாதிரி பொறுக்கி சொல்லி தெரியக்கூடாது. என்னடி பாவன் பார்த்தா ஓவரா எகிர்ற? பழசெல்லாம் மறந்து போச்சா? இத பாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இனிமே உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை. இனிமே என்கிட்ட வம்பு பண்ண உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக கூட நான் தயாரா இருப்பேன், சொல்லிட்டேன். என்ன இவ்வளவு உக்கிரமா இருக்கா? காசை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறது தான் நமக்கு நல்லது. இந்த கருமெல்லாம் தேவையில்லைன்னு போக போற நேரத்துல இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். சரி சரி, கோவப்படாத. எனக்கு டைம் ஆகுது, காசை கொடு, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் நான் யாரோ நீ யாரோ, சரியா? உன்னை எப்படி நம்புறது? அட நம்பி தொலைமா. இந்த நாய் பழப்ப விட்டுட்டு நான் வேற வேலையில செட்டில் ஆக போறேன். நீ காசு கொடுத்துட்டு போய் தொலை போ. குடு குடு. கைகாரிடி நீ. ஆமா, வீட்டை விட்டு வந்துட்டியே, இப்ப எங்க போற? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இனிமே நீயே நினைச்சாலும் நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. சரி ஓகே, உன் இஷ்டம், என்னமோ பண்ணு. நான் போயிட்டு வரேன். டாடா பாய்.
ஏய் என்னடி ஆளை கூட்டு வந்துட்டியா? வாசுகி, காஃபி கொண்டாமா. நீ இருமா, நான் ஃபர்ஸ்ட் சார் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். பாருங்க சார், என் காசை திருப்பி வாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆமாமா, உங்க நிலைமை நினைச்சாலும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப பாவம் பண்ணி. ஆமா சார், ஆனா உங்க மருமக என்ன மாதிரி கில்லாடி தெரியுமா சார்? எங்கேயோ எக்கு தப்பா மாட்டி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை அங்க நம்ம பொண்ணு இருந்துச்சு. நான் தான் சார் கஷ்டப்பட்டு காசு கட்டி பெயில் எடுத்தேன். இப்ப என்னடானா அதெல்லாம் மறந்துட்டு என்னையே மதிக்க மாட்டேங்குது. எதுக்கும் நீங்களும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. இப்ப கூட பாருங்க, வீட்டை விட்டு வந்துட்டேன், இனிமே போக மாட்டேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கு. பார்த்தா நீங்களும் வந்து நிக்கிறீங்க. என்னமா நாடகம் ஆடுது பாருங்க சார். அது இருக்கட்டும், இப்படி ஒரு அப்பாவி பொண்ண மிரட்டி பணம் வாங்குறியே, உனக்கு வெக்கமாவே இல்ல? எல்லாரும் அப்பாவிதான் சார். நான் இவளுக்காக செலவு பண்ணிருக்கேன், அதை திருப்பி கேக்குறேன் சார். நானும் தான் சார் சம்பாதிக்க கஷ்டப்படுறேன். இவ பாட்டுக்கு என் கண்ணில் மண்ணு தூவி விட்டு ஓடிட்டா நான் எங்க போறது? டாக்டர், நீ போருமா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, போரு. நீ சொல்றதும் கரெக்ட் தான். அதான் நான் இப்ப வந்துட்டேன்ல, நாம பேசி முடிச்சிடலாம். ஆஹா, கிளம்ப போற நேரத்துல பம்பர் பிரைஸ் அடிக்குது. இவங்கிட்ட கொஞ்சம் மீட்டரை போட்டு ஒரு பெரிய அமௌண்ட் தேத்திர வேண்டியதுதான். சூப்பர் சார், பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். இப்படி தெரிஞ்சிருந்தா நான் நேரா உங்ககிட்டயே வந்திருப்பேன். ஆமாமா, நீ என்கிட்டயே வந்திருந்தா நாம எப்போ சுமூகமா பேசி முடிச்சிருக்கலாம்ப்பா. ஏன்னா சொசைட்டில எனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. என் மருமக உன்ன மாதிரி சல்லி பசங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தா என் கௌரவம் என்ன ஆகுது? என்ன இவன் சொல்லி போயாங்கிறான். சரி, நமக்கு காசுதான் முக்கியம். நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க சார், எனக்கு என் பணத்தை கொடுத்து அனுப்பிடுங்க, நான் போயிட்டே இருக்கேன். ஏய், நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இனிமே காசே கேட்க மாட்டேன், இந்த ஊரை விட்டு போறேன் அது இதுன்னு சொன்ன. இப்ப டாக்டர் பார்த்ததும் காசு கேக்குற? டாக்டர், நீங்க காசுலாம் தராதீங்க. இவன் எனக்கு செலவு பண்ணதுக்கு அதிகமாவே நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஏய், பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீ என்ன இடையில? நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல மித்ரா. இவங்கெல்லாம் என்னைக்கா இருந்தாலும் நமக்கு டேஞ்சர் தான். என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு இவங்க வாயை அடைச்சிடணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். ஆமா சார், எனக்கு தேவையானதை கொடுத்துருங்க. நான் இனிமே உங்க வழியிலேயே வரமாட்டேன். கொடுக்கறேன்.
அதுக்காக தானே நான் வந்திருக்கேன். அலெக்ஸ், கம். அலெக்ஸ், இவன் தான் நான் சொன்ன ஆளு. நீ என்ன கேஸ் போடுவ, என்ன செய்வன்னு எனக்கு தெரியாது. இவன் ஆயுசுக்கும் ஜெயில விட்டு வெளியில வரக்கூடாது. ஓகே சார். சார், ஜெயிலா அதெல்லாம் வேணாம் சார். எனக்கு காசு வேணாம், ஒண்ணு வேணாம். நான் ஓடி போயிடுறேன். நானே இந்த வேலையெல்லாம் விட்டு ஊரை விட்டு போயிடலான்னு தான் இருந்தேன். விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். பண்றதெல்லாம் கிரைம், மாட்டிக்கிட்டா கெஞ்சிரதா? ஒன்று வேற இந்தாங்க சார். மித்ரா, வாங்கிக்க. இந்தாங்க, வாங்கிக்க. சார் சார் சார், விட சொல்லுங்க சார், ப்ளீஸ். நான் இனிமே உங்க வழிக்கே வரமாட்டேன் சார். என்ன நம்புங்க சார். ஏய், ஏன் வழிக்கு வருவன்னு இல்ல. இனிமே எந்த பொண்ணுங்க வாழ்க்கையையும் நீ சீரழிக்க கூடாது. புரிஞ்சுதா? அதுக்கு தான் இது. கூட்டிட்டு போங்க அலெக்ஸ். ஏய், இன்னையோட இந்த ஊரை விட்டு போய் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலான்னு இருந்தேன். என் ஆசையில மண்ணள்ளி போட்டல, உனக்கு இருக்குடி. உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. ஏய், என்னம்மா இதெல்லாம்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? உனக்கு ஏன் இன்னும் என் மேல நம்பிக்கையே வர மாட்டேங்குது? அப்படிலாம் எதுவும் இல்ல டாக்டர். ஏன் அப்படி இல்ல? உனக்கு உண்மையாவே என் மேல நம்பிக்கை இருந்திருந்தா உனக்கு ஒரு பிரச்சனைனா என்கிட்ட சொல்லிருப்பல்ல. இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு. நல்ல வேலை, அந்த லெட்டர் என் கைக்கு கிடைச்சது. வேற யார்கிட்டயாவது கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன் மித்ரா இப்படி பண்ண? எனக்கு வேற வழி தெரியல டாக்டர், வேற வழி தெரியல. எத்தனை நாளைக்கு இப்படி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க முடியும்? இத்தனை நாளும் போய் தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, இவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு என்ன நானே மித்ரா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டோம். அத கடைசி வரைக்கும் நின்னு முடிக்கிறது தாமா புத்திசாலித்தனம். விட்டுட்டு ஓடுறத யாரு வேணாலும் பண்ணுவாங்க, ஆனா நின்னு ஃபேஸ் பண்றதுதான் கஷ்டம். இப்பதான் நீயே சொன்ன, இருந்தாலும் கஷ்டம் இல்லனாலும் கஷ்டம்னு. நீ இங்க இருந்து போயிட்டா மட்டும் நிம்மதியா இருந்துருவியா? சொல்லு. இல்ல நாங்க தான் நிம்மதியா இருந்துருவோமா? வாழ்க்கையில எதுவுமே ஈஸி இல்ல, எல்லாமே கஷ்டம்தான். ஆனா நாம எந்த கஷ்டத்தை சூஸ் பண்றோம், யாருக்காக அதை அனுபவிக்கிறோங்கிறது தான் விஷயம். இங்க பாருமா, இனிமே
எந்த கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுமா, என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துப்பேம்மா. தயவு செஞ்சு இந்த மாதிரி வீட்டை விட்டு போற முடிவெல்லாம் எடுக்காத மித்ரா. நான் உனக்கு கெஞ்சி டாக்டர் ப்ளீஸ் சொல்லுமா, மாட்டேன்னு சொல்லு. மாட்டேன் டாக்டர். இனிமே வீட்டை விட்டு போகணும்னு நான் நினைக்க மாட்டேன். அப்படின்னா எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணு. இனிமே எக்காரணம் கொண்டு நீ வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம். இனி எதா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லணும். சரி, வீட்டுக்கு போலாமா? டாக்டர், வீட்ல யாருக்கும் இல்லம்மா, யாருக்கும் நீ வீட்டை விட்டு வந்தன்னு தெரியாது. வெளியில எங்கேயாச்சும் கோயிலுக்கு போயிருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா மித்ரா, அந்த அளவுக்கு உன்னை எல்லாரும் நம்புறாங்க. அழாதம்மா, வா போலாம். வா போலாம். என்ன இது? எதுக்கு இவ்ளோ காய்கறி? உமா, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன். சந்தோஷமான விஷயமா? என்ன சொல்லுங்க. நான் பிசினஸ் தொடங்க போறேன்னு சொல்லும்போது இது சரி வராது அது இதுன்னு பயந்துட்டு இருந்தல. ஆமா, அன்னைக்கு மட்டுமா பயந்துட்டு இருந்தேன்? இப்ப வரைக்கும் பயந்துட்டு தான் இருக்கேன். சொல்றத கேளுடி. நம்ம செட்டியார் வீட்டோட வளகாப்பு ஆர்டர் கிடைச்சிருக்கு. செட்டியார் வீட்டு ஆர்டரா? ஆமா உமா, ஒருத்தருக்கு நல்ல நேரம் தொடங்கிட்டா இப்படிதான் நல்ல விஷயங்கள்லாம் தானா நடக்கும். என்னைக்கு விசேஷமா? நாளைக்கு காலையில வச்சிருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல ஆளுங்கெல்லாம் வந்துருவாங்க. வேலையை ஆரம்பிச்சிடலாம். நம்ம வீட்டுக்கு வெளியில தான் அடுப்ப கூட்டி சமைக்க போறோம். நீயும் கூட மாட ஒத்தாசையா இருக்கணும், சரியா? ஏங்க, வழக்கமா விசேஷ வீட்டுல போய் தானே சமைப்பாங்க. நம்ம ஏன் இங்க சமைக்கணும்? அது ஒண்ணு இல்ல உமா, அங்க ஏதோ வீடு புதுப்பிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கான். அதான் இடம் இல்லையா. நீ ஏன் சமைச்சு எடுத்துட்டு வர முடியுமான்னு கேட்டாரு. ஓ, இத்தனை பேரா வளகாப்புக்கு வர போறாங்க? ஆமா உமா. ஆமா, நான் கோயிலுக்கு போற வரைக்கும் நீங்க வீட்ல தானே இருந்தீங்க. எப்ப மார்க்கெட்டுக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? மார்க்கெட்டுக்கு எவன் போனா? மாதா கடையில போன் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வர சொன்னேன். என்னங்க சொல்றீங்க? ஏன், என்ன இப்போ? என்னங்க நீங்க கொஞ்சம் கூட புத்தியே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. வழக்கமா இவ்ளோ காய்கறி வாங்கணும்னா நம்ம மார்க்கெட்டுக்கு நாமளே நேரடியா போய் வாங்கிட்டு வந்தாதானே நல்லது. அந்த மாதா கடையில நல்ல நாள்லயே விலையெல்லாம் ஜாஸ்தி. அவன் கிட்ட போய் இவ்ளோ வாங்கி வச்சிருக்கீங்க. ஏன் உமா, அவன் கிட்ட போய் நமக்கு தேவை காய்கறி. அது எங்க வாங்கினா என்ன? இதுக்கு தாங்க உங்களுக்கு பிசினஸும் வேண்டாம், ஒரு மண்ணா கட்டியும் வேண்டாம்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். நீங்க கேட்டாதானே. உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன ஏன் இலக்காரமா பேசுறதுலயே குறியா இருக்க? தொழில சூஸ்திரமே செலவை குறைச்சு லாபத்தை அதிகப்படுத்துறது தாங்க. இங்க இருந்து தஞ்சாவூர் மார்க்கெட்டுக்கு போய் காய் வாங்கினா 100 ரூபாய் மிச்சமாகும்னு தெரிஞ்சா யோசிக்காம தஞ்சாவூருக்கு போய் அந்த 100 ரூபாவை மிச்சம் பிடிக்கணுங்க. இப்படி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செலவு பண்ணாதாங்க 4 காசு நம்ம கையில நிக்கும். எங்க இப்ப நீங்க சொல்லுங்க, காய்கறி இங்க என்ன ரேட்டு, மார்க்கெட்ல என்ன ரேட்டுன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? காய்கறி விலை என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். விலையா? நான் தான் விலையே கேட்கலையே. சரி, அதெல்லாம் விடுங்க. செட்டியார் வீட்டு ஆர்டர் கிடைச்சதுன்னு இப்படி குதிக்கிறீங்களே, அவங்க கிட்ட ரேட் எல்லாம் பேசிட்டீங்களா? பேசியாச்சு. எவ்வளோ? பிளேட்டுக்கு 150 ரூபா. 150 ரூபாவா? என்னங்க நீங்க? அவன் பிளேட்டுக்கு 250 300ன்னு வாங்கிட்டு இருக்கான். இப்படி செலவை கம்மி பண்ணாம ரேட்டை மட்டும் கம்மி பண்ணா லாபம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, நஷ்டமாய்தான் அப்புறம் நம்ம உட்கார்ந்துருக்கணும். போதுமா, எல்லாம் எனக்கு தெரியும். ஆரம்பத்துல கம்மியா கொடுத்தாதான் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் நாமளும் ரேட் அதிகமா வச்சுக்க வேண்டியதுதான். நானும் இதுக்கு முன்னாடி பிசினஸ்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு, போ. உன்கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன் பாரு, என்னதான் சொல்லணும்? உங்களுக்கு நான் கேக்குறதெல்லாம் இப்ப கடுப்பாதாங்க இருக்கும்.
ஆனா அதுக்காகலாம் நீங்க செய்யறதெல்லாம் பார்த்துட்டு என்னால அமைதியா இருக்க முடியாது. ஏன்னா நீங்க எதுலயாவது போய் நாளைக்கு எக்கு தப்பா மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து அவஸ்தைப்பட போறது நாங்களும் தான். ஆமா, இந்த ஆர்டருக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு தானே இந்த பொருள் எல்லாம் வாங்கியிருக்கீங்க? ஏய், முத தடவை நம்மள நம்பி இவ்ளோ பெரிய ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் அட்வான்ஸ் அது இதுன்னு கேட்க முடியுமா? வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். போச்சு, இனிமே நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லங்க. ஒரு தொழில என்னெல்லாம் பண்ண கூடாதோ அதெல்லாம் நீங்க சரியா பண்றீங்க. போங்க, எக்கேடோ கெட்டு போங்க, எனக்கு என்ன. ஐயோ ஆண்டவா, இந்த மனுஷன் ஏதோ சிக்கல்ல மாட்டிக்காம நீதான் இந்த குடும்பத்தையும் இவரையும் காப்பாத்தணும்.